காப்பர் பாத்திரத்துல தண்ணீர் வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது, நமக்கு காப்பர் சத்து கிடைக்கும் அப்படின்னு. ஆனா யார் எடுக்கலாம், யார் எடுக்க கூடாது அப்படின்னு. ஸோ காப்பர் ஃபர்ஸ்ட் விஷயம், காப்பர் வந்து என்ன அப்படின்னா சூடு தன்மை உடையது. ஸோ அப்ப என்னன்னா உடம்பு உஷ்ணமாக இருப்பவங்க, அழல் குற்றம் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. ஸோ வாத நோய், அதே மாதிரி கபம், குளிர்ச்சியான உடம்பு இருக்கவங்க, கபநோய் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பர் வெசலை வந்து எடுக்கலாம். ஸோ அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 1 லிட்டர் அந்த சின்ன காப்பர் சொம்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஓவரால் நைட்டு தண்ணீரை வந்து வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் காலை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த தண்ணீரை வந்து பருகலாம். யூஸ்வலா அதுவும் வீசிங் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது நல்ல பலன் தரும். யூஸ்வலா நம்ம பூஜை அறையிலே பார்த்திருப்போம். நம்ம காப்பர்ல வந்து சாமிக்கு வந்து தண்ணி வச்சிருப்போம். அது யூசுவலா நாளாக நாளாக குறைஞ்சுகிட்டே வரும். காரணம் என்னன்னா, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஹீட் அந்த தண்ணீரோடு சேர்ந்து ஆவியாகக்கூடிய தன்மை தான். ஸோ அது மாரி எடுக்கலாம்.